மேஷ ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 6ஆம் இடத்திலே சந்திரனும் ராகுவும் ஒன்றாக இணைந்திருக்கின்ற ஒரு சிறப்பான நாள் இன்றைய தினம். புதன்கிழமையும் அமிர்த யோகமும் சேர்ந்த அற்புதமான ஒரு நல்ல நாள் என்பதால் இன்றைய தினம் மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் உங்களுக்கு நடைபெறப் போகின்றன. மிகச் சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. ராசிக்கு 4ஆம் இடத்திலே குருவும் சுக்கிரனும் இணைந்திருக்கும் இந்த அற்புதமான ஒரு கிரக சேர்க்கை என்பது அபூர்வமான ஒன்று. இதன் காரணமாக உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெறும். அசையா சொத்து தொடர்பான சர்ச்சைகள் சிக்கல்கள் அனைத்தும் தீரும். வீடு வாங்குவது விற்பனை செய்வது போன்றவை இப்பொழுது சுலபமாக நடந்து முடியும். உங்களது சொத்துக்களை விற்பனை செய்ததன் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய தொகை ஏதேனும் வராமல் தாமதமாகி கொண்டிருந்தால் அது இப்பொழுது கைக்கு வந்துவிடும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நேரம் என்று இதை சொல்லலாம். இன்றைய நாள் மிகச் சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற அற்புதமான ஒரு நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி புதன் ராசியிலே அமர்ந்திருக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்திலே சந்திரன் ராகு சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. ஆனி மாதத்து உத்திர நட்சத்திரம் என்பது மிகச் சிறப்பு வாய்ந்த ஒன்று. ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக விளங்கும். மிக அற்புதமான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. ஆகவே அதிக அளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுகின்ற நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். குறிப்பாக உங்களது தொழிலில் ஏற்பட்ட இடையூறுகள் அனைத்தும் நீங்கும். நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலே உங்களுக்கு ஏதேனும் இடைஞ்சல் ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது அதையெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போகும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பு மிக சிறப்பாக காணப்படுகிறது. பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படுகின்ற அற்புதமான ஒரு நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். பணம் கொடுக்கல் வாங்கலிலே உள்ள சிக்கல்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும். தன லாபம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். நன்மைகள் நடைபெறும் மிகச் சிறப்பான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. திருமண வயதில் இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். மிதுன ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 4ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். ராசி அதிபதி புதனின் மற்றொரு வீடான கன்னியிலே சந்திரன் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. சூரியனும் புதனின் வீட்டில் சந்திரனும் புதனின் வீட்டில் இத்தகைய ஒரு அமைப்பு வரும்பொழுதுதான் ஆணி திருமஞ்சனம் வருகிறது. ஆணி திருமஞ்சனத்தின் சிறப்பு என்னவென்றால் சூரியன் புதனின் வீடான மிதுனத்தில் இருக்கும், சந்திரன் புதனின் வீடான கன்னியில் இருக்கும். இவ்விரண்டும் ஒரே நேரத்திலே கேந்திரங்களில் சூரியன் சந்திரன் வரக்கூடிய அந்த ஒரு நாள்தான் ஆணி திருமஞ்சனம். இன்றைய தினம் ஆணி மாதத்து ஆணி திருமஞ்சனம், ஆணி உத்திரம் ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே உங்களுக்கு நடைபெறும் என்று சொல்லலாம். மிதுன ராசிக்கு அதிகமான நன்மைகள் நடைபெறும். தொழில் தொடர்பான அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும். தொழில் தொடர்பான வழக்குகள் சர்ச்சைகள் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிவடைந்துவிடும். பணம் கொடுக்கல் வாங்கலிலே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளெல்லாம் மறைந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து விடுவீர்கள். உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்துவிடும். பொருளாதார நிலையிலே சற்று நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற ஒரு நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரின் அன்பும் பாசமும் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் செய்யும் இடத்திலே மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அங்கே மிகச் சிறப்பான ஒரு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். நீங்கள் செய்யும் சாதனைகளை அனைவரும் ஒப்புக்கொள்வார்கள். இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். கடக ராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியில் குரு சுக்கிரன் சேர்க்கை, ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 3ஆம் இடமாகிய கன்னியிலே ராகுவோடு இணைந்திருக்கின்ற ஒரு மிகச் சிறப்பான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மனதிலே உள்ள கவலைகளெல்லாம் பறந்து போகும். நல்ல தகவல்கள் வந்து சேரும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். மனோபலம், தேகபலம், பணபலம் ஆகிய மூன்றுமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும்.
மருத்துவத்துறை சார்ந்தவர்கள், கலைத்துறை சார்ந்தவர்கள், ஜவுளித்துறை தொழில் செய்பவர்கள் ஆகியோருக்கெல்லாம் அதிக அளவிலே தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான ஒரு நல்ல நாள். எதிர்பாராத விதமாக ஒரு சிலருக்கு அதிக பண வரவு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்நாளிலே இருக்கிறது. தனலாபம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இந்நாள் விளங்கும். சற்று அதிக நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். திருமண வயதிலே இருக்கும் கடகராசி ஆண் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். ராசியிலே களத்திரகாரகனாகிய சுக்கிரனும் உச்சம் பெற்ற குருவும் இணைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம் என்பதால் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும் வாய்ப்பு மிகவும் வலுவாக காணப்படுகிறது. நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாளும் கூட.